ஹரஹர சங்கர மகாதேவ. திருச்சிற்றம்பலம். துலாம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் 2024 ஜூலை மாதம் முதல் வாரமும் கடைசி வாரமும் உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடும். நிச்சயமாக இதில் மாற்றம்லாம் கிடையாது. ஒரு டிஸ்டர்ப் இருக்கும், ஆனால் பயப்படாதீங்க. சரியா? திரும்பவும் சொல்கிறேன், முதல் வாரம் ஜூலை மாதம் முதல் வாரமும் 5வது வாரமும் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு சின்ன ஒரு வாழ்க்கை சிதர்வு ஏற்படும். டிஸ்டர்ப் ஆகும். மென்டலாக ஃபிசிக்கலாக எல்லாமே உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும். சரிங்களா? ரொம்ப பாதிப்பு மன ரீதியாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையோடையே அடுத்த கட்ட நகர்வுக்கு போங்க. எதுக்காகவும் கவலைப்படாதீங்க. சரி, ஜூலை மாதம் உங்களுடைய பலன்களை முதல்ல பார்ப்போம். சரிங்களா? துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதம் 9ஆம் வீட்டின் அதிபதியான புதன் மாத தொடக்கத்தில் இருந்து 10ஆம் வீட்டில் இருப்பதால் யோகம் போன்ற, அதாவது ராஜயோகம் போன்ற பலன்கள் கூட கிரகங்களின் நிலையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நீங்கள் நல்லா நோட் பண்ணால் இருக்கும். தற்போதைய வேலையில் மாற்றம் ஏற்படலாம். நீங்கள் பலமுறை விண்ணப்பித்து உங்கள் வேலையை மாற்ற விரும்பினால் இந்த மாதம் உங்கள் விருப்பம் நிறைவேறும். ஆனால் பிரச்சனைகளும் வந்து சேரும். சரியா? 7வது வீடான செவ்வாய் கிரகத்தின் அதிபதி தனது சொந்த வீட்டின் ராசியிலேயே தங்கி உங்கள் எல்லோரையும் விட முன்னிலையில் வைக்க முயற்சிகளை மேற்கொள்வார். சந்தையில் முன்னணியில் இருப்பதன் மூலம் நீங்கள் தொடர்ந்து முன்னேற முயற்சிப்பீர்கள். எல்லா விஷயத்திலையும், அது வேலையாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும். சரியா? உங்கள் வேலையை விரைவுபடுத்துவீங்க. 5வது வீட்டின் அதிபதியான சனி கிரகம் அதன் வக்ர நிலையில் 5ஆம் வீட்டில் இருப்பார். இது ஒருவரிடமிருந்து எண்ணெய் எடுப்பது போல இருக்கும். அதாவது தண்ணிக்குள்ளே இருந்து எண்ணெய் எடுத்தால் எப்படி இருக்கும்? தண்ணீரில் இருந்து. சாத்தியமா? அந்த மாதிரி தான். சரிங்களா? சனி கிரகம் உங்களை மிகவும் கடினமாக வேலை வாங்கும். நீங்கள் நினைவில் வைத்திருப்பது உங்களுக்கு எளிதில் புரியாது. எனவே நீங்கள் அதை மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டும். அப்போது தான் நீங்கள் ஏதாவது புரிந்து கொள்வீர்கள். இல்லைன்னா ஒன்றுமே புரியாது. ஒரு விஷயத்தை 10 வாட்டி படித்தாதான் உங்களுக்கு புரியும். 2ஆம் வீட்டின் அதிபதியாக செவ்வாய் மாத தொடக்கத்தில் உங்கள் ஜாதகத்தில் 7வது வீட்டில் அமர்ந்து அங்கிருந்து உங்கள் 2ஆம் வீட்டை பார்ப்பார். குடும்ப வாழ்க்கையை பராமரிப்பதிலும் அவர் முக்கிய பங்கு வகிப்பார். அதனால் உங்களை உங்கள் வாழ்க்கை துணையையும் நீங்கள் கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். இதனால் குடும்பத்தின் சூழல் கெட்டு போகாமல் இருக்க உற்சாகத்திலும் கோபத்திலும் யாரிடமும் விரும்பத்தகாத வார்த்தைகளை சொல்லக்கூடாது. 5ஆம் வீட்டிற்கு அதிபதியான சனி தனது சொந்த ராசியில் தங்கி வலுவாக இருப்பார். அதனால் நீங்கள் விரும்பிய பலன்களை பெறாத வக்ர நிலையிலும் இருப்பீங்க. உங்களுக்கும் உங்கள் அதாவது துணைவியாருக்கும் இடையில் இழுபறி நிலைகள் கண்டிப்பாக வந்து சேரும். அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, மன இறுக்கம் மற்றும் எண்ணங்களின் வலையில் நீங்கள் சிக்கிக்கொள்ளும் சூழ்நிலை உருவாக்கப்படுவீர்கள். சுற்றி இருக்கிறவங்க உருவாக்குவாங்க. சரிங்களா? உங்களுக்கும் உங்கள் துணை, அது கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க. உங்கள் பிரச்சனைக்கு மத்தியில் 3வது ஆட்களை உள்ளே விடாதீங்க. அது நாசமாக போகும்னு சொல்லிட்டேன் நான். இதன் காரணமாக ஏமாற்றமும் மந்தமான சூழ்நிலையும் ஏற்படலாம். இதன் காரணமாக உங்கள் வாழ்க்கையில் சில கடினமான நேரங்களாக கூட இந்த மாதம் அமையும். 8ஆம் வீட்டில் குரு இருப்பதால் உறவினர்களின் ஆதரவும் துணைவியின் பேச்சில் இனிமையும் சில சமயம் இருக்கும். ஆனால் செவ்வாய்க்கு மேல் 5ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் சனியின் அம்சம் காரணமாக வாழ்க்கை துணைவர் உடல் ரீதியாகவும் சில நேரங்களில் மன ரீதியாகவும் பல சங்கடங்களை நீங்கள் உணரலாம். உங்கள் குடும்பத்தினரும் உணர்வார்கள் மற்றும் அவர்களின் நடத்தையில் கசப்பும் கூடும். நீங்கள் எரிச்சல் அடைவீங்க, அவங்களும் எரிச்சல் அடைவாங்க. இது உங்கள் இருவரையும் பாதிக்கும். ஏனெனில் அவர்களின் நடத்தை உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், இருந்தே ஆகணும். சரிங்களா? எது வேணால் வச்சுங்க, அதுதான் உண்மை. இருப்பினும் சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு சமரசமாக போங்க. ஸோ வீணான சந்தேகங்களை தயவு செஞ்சு எழுப்ப வேண்டாம். எல்லாம் இது நான் இப்போ சொல்கிறது எல்லாமே ஒரு எச்சரிக்கை பதிவு தான். நீங்களாக போய் மாட்டிக்காதீங்க. உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் 9ஆம் வீட்டில் அமர்ந்து ராஜயோகம் போன்ற பலன்களை தருவார். 11ஆம் வீட்டில் அதிபதியான சூரியனும் சுக்கிரனும் கிரகத்துடன் இணைந்து உங்கள் நிதி நிலைமையை முன்னேற்றுவதின் முக்கிய பங்கு வகிப்பார். 8ஆம் வீட்டிற்கு அதிபதியாக சுக்கிரனும் இருப்பார். இந்த வழியில் நீங்கள் சில எதிர்பாராத மற்றும் திடீர் நன்மைகளை பெறுவீர்கள். கேது பகவான் 12ஆம் வீட்டில் இருப்பார் மற்றும் ராகு 6ஆம் வீட்டில் இந்த மாதம் முழுவதும் இருப்பார். இதன் காரணமாக சில திடீர் பிரச்சனைகள் ஏற்படும் மற்றும் திடீரென்று குணமாகும். அதாவது உடல் ரீதியான பிரச்சனைகளும்
சூழ்நிலைகளும் குடும்ப சூழ்நிலைகளும் சில காலத்திற்கு பிரச்சனைகளையும் வலியையும் கொடுக்கலாம். இப்போ ஆரம்பிக்கிற பிரச்சனை சில காலம் வரையும் கூட தொடரும், பார்த்துக்கிடுங்க. சரிங்களா? சரி சரி இதுக்கு என்ன சாமி பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவ்ரி ஃப்ரைடே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உங்கள் மோதிர விரலில் ஒரு சிறந்த தரமான ஓப்பல் ரத்தினத்தை வெள்ளி மோதிரத்தில் அணிய வேண்டும். சரிங்களா? வெளியில் போடுங்க, தங்கம்லாம் வேண்டாம். ஓப்பல் ரத்தினம்னு ஒன்று இருக்குது, அது கடையில் கேட்டு வாங்குங்க. அதை பார்த்தீங்கன்னா வெளியில் போடுங்க. சரிங்களா? ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சயின்ஸ், அவ்வளோதான். ஆனால் திரும்ப சொல்கிறேன், அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வரும். எந்த பிரச்சனை? துலாம் ராசிக்காரர்களுக்கு சொன்னனே, என்ன பிரச்சனை? முதல் மற்றும் 5வது வாரம் உங்கள் வாழ்க்கையை புரட்டி போடும் நிலைகள் உருவாகும். இதுக்கு காரணம் நீங்கள் கிடையாது இல்லைனாலும் நீங்களும் ஒரு காரணமாக வந்துடுவீங்க. சரிங்களா? கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு பிடித்த அருகில் உள்ள குலதெய்வம் இஷ்ட தெய்வம் கோயிலுக்கு சென்று மனதார வழிபடுங்க. இறைவன் மீது நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, அந்த கோயிலுங்கிற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள ஸ்தலங்களுக்கு சென்று ஒரு 10 நிமிடமாவது தியானம் இருங்க. ஓகேங்களா? அந்த முதல் மற்றும் 5வது வாரம் ஏதோ கடந்து போயிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. பிரச்சனைகளை தாங்கி கொண்டு தான் போகிற மாதிரி இருக்கும். அதனால் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. புதிய எந்த ஒரு வியாபாரமும் தொடங்காதீங்க. முக்கியமான கையெழுத்து போடாதீங்க. வாக்குறுதி கொடுக்காதீங்க. கடன் கொடுக்காதீங்க. கடன் வாங்கவும் செய்யாதீங்க. ரெண்டுமே மாட்டிப்பீங்க. சரிங்களா? கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. வெளியூர் மற்றும் தூரதேச பயணங்கள் மேற்கொள்ள வேண்டாம். சில நெகட்டிவான பிளேஸுக்கு போய் நீங்கள் அன்று இரவு தங்காதீங்க. உதாரணத்துக்கு ஏதாவது இறப்பு போன்ற நிகழ்வுகளுக்கு சென்று அன்று இரவு நீங்கள் அந்த இறப்பு வீடு அமைந்துள்ள கிராமப்புறத்தில் எங்கேயும் நீங்கள் தங்காதீர்கள். சரியா? இது எல்லாமே உங்களுக்கு ஏற்கனவே அந்த வாரங்களில் முதல் மற்றும் 5வது வாரங்கள் நெகட்டிவான சமயத்தில் மேலும் நெகட்டிவ்களை சுமந்து கொண்டு போகாதீங்க. சரிங்களா? இது வரைக்கும் நான் சொன்னது ஒரு எச்சரிக்கை பதிவு தான். எடுத்துக்கொள்வதும் உதாசீனப்படுத்துவதும் உங்கள் மனநிலையை பொறுத்தே. சரி, எதுவாக இருந்தாலும் இறைவன் உங்களோடு துணை இருப்பான். எதற்கும் கவலைப்படாதீங்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நல்லதே நடக்கட்டும். நாராயணா.